என்ன பண்றதுன்னு தெரியாது. நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டுட்டு போயிட்டு காமிப்பா. ஆனா ஆபரேஷன் பண்ணனும், அதுக்கு ₹1,00,000 மேல செலவாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த பொண்ணுக்கு குடும்பத்தை நடத்துறது ரொம்ப சிரமமா இருக்கும். அரிசி பருப்பு எதுவுமே இருக்காது. இப்போ சமைச்சு சாப்பிடுறது கூட வழி இல்லாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. இந்த சூழ்நிலையில தான் புருஷன்கிட்ட போய் சொல்றா, நான் வேலைக்கு போறேன், இனிமேல் நம்ம குடும்பத்தை இனிமேல் நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே போனா சாப்பாடு கூட சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றா. அப்படி வேலைக்கு போன எந்த இடமும் சரியா செட் ஆகாம காசு இல்லாத கடைசியில தாலியை கூட விக்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. இவன் இதை யோசிச்சு பார்த்துட்டு தாலியெல்லாம் விற்க வேணாம், நான் ஒரு ஸ்டூடியோ வச்சிருந்தேன்ல கல்யாணத்துக்கு முன்னாடி, அதை வேணா வித்தரலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஆளுங்களை வர வச்சு நல்ல ரேட்டுக்கு இந்த ஸ்டூடியோ வித்தரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு, இனிமே ஸ்டூடியோ விற்க வேணாம், நானே போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. எனக்கு போட்டோ எடுக்க கத்து கொடுங்க, நான் இந்த ஸ்டூடியோவை ரன் பண்ணி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இப்போ இவனுக்கும் இந்த ஸ்டூடியோ வைக்கிறதுக்கு மனசு இல்லாம இந்த பொண்ணுக்கு போட்டோ எடுக்க கத்து கொடுத்துட்டு சில ஃபங்க்ஷனுக்கு போட்டோ எடுக்கிறதுக்குமே போவாங்க. இப்போ இதுல வர வருமானத்தை வச்சு இவ குடும்பத்தை எந்த பிரச்சனையுமே இல்லாம நடத்திக்கிட்டு இருப்பா கொஞ்ச நாளைக்கு. இதுக்கு இடையில இந்த ஊர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இந்த ஊர் எம்எல்ஏ இந்த பொண்ணை வர சொல்லியிருப்பாரு வீட்டுக்கு. இப்போ இந்த எம்எல்ஏவால இந்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் வேலையும் கிடைக்குது.